செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தொலைநிலை கல்வி சேர்க்கை செப்டம்பர் 20 வரை நீட்டிப்பு. இக்னோ பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தொலைநிலை கல்வி ஜூலை பருவ மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி செப்டம்பர் 20 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இக்னோ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேல விவரங்களுக்கு www.igno.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. ஐடிஐ மாணவர்களுக்கு சூப்பர் வாய்ப்பு. ஐடிஐ சேர விரும்பும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 14,000 ஊக்கத்தொகையுடன் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சூப்பர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எம்எம்வி, மெக்கானிக், டீசல், எலக்ட்ரீஷியன், ஆட்டோ எலக்ட்ரீஷியன், வெல்டர், ஃபிட்டர், பெயிண்டர் ஆகிய பிரிவுகளில் 500 காலி பணியிடங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. 26ஆம் தேதிக்குள் குரோம்பேட்டை போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி பள்ளியில் நடைபெறும் முகாமில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரா ஒலிம்பிக்ஸ் வீரர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி. பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்திய வீரர்கள் 29 பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். நாடு திரும்பிய வீரர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்று கலந்துரையாடினார். பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியா அதிகபட்சமாக 29 பதக்கங்களை வென்றது இதுவே முதல் முறை. தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் ஆய்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் குறித்த ஆய்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.